வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கான கொஸ்டின்ஸும் 11th ஸ்டாண்டர்டில் தொழிற்கல்வி வேளாண் அறிவியல் படிக்கிறவங்களுக்கும் உபயோகமாக இருக்கக்கூடிய வகையில் புக் பேக் கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். இதுலேருந்து வந்து கொஸ்டின்ஸ் வந்து ஏஏஓ எக்ஸாமுக்கு கண்டிப்பாக வரும். 11th படிக்கிறவங்களுக்கு இது வந்து ரிவிஷன் பர்பஸாக இருக்கும். கண்டிப்பாக பாருங்கள். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். ஆரம்ப காலத்தில் வேளாண்மை டேஷ் என்ற பொருளில் குறிப்பிடப்பட்டது. ஃபியூ செகண்ட்ஸ் டைம் தர ஆன்சர் கெஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஆன்சர் சொல்றேன். உணவு சேகரித்தல். இப்போ ஆரம்ப காலத்துல வேளாண்மை பொறுத்த வரைக்கும் உணவு சேகரித்தல் என்ற பொருள் தான் குறிப்பிடப்பட்டது. டேஷ் பயன்பாட்டிற்கு வந்த பின்னர் வேளாண் தொழில் தீவிரமாகவும் பரவலாகவும் மேற்கொள்ளப்பட்டது. உலோகங்கள் பயன்பாட்டிற்கு வந்த பின்னர் தான் வேளாண் தொழில் தீவிரமாகவும் பரவலாகவும் மேற்கொள்ளப்பட்டது. இந்திய பொருளாதாரம் திட்டக்குழுவால் செயல்படுத்தப்படும் டேஷ் பொறுத்தே அமைந்தது. 5 ஆண்டு திட்டம். அதாவது ஒவ்வொரு 5 இயர் பிளான் குடுத்துருப்பாங்க. இந்த 5 இயர்ஸ் பிளான் பேஸ் பண்ணி தான் இது மெயினா வந்து வேளாண்மைக்கு தான் அதிகமாவே அது வந்து செயல்படுத்தியிருப்பாங்க. ஸோ அந்த பொருளாதாரம், இந்திய பொருளாதாரம் திட்டக்குழுவால் செயல்படுத்தப்படும் 5 ஆண்டு திட்டம் பொறுத்து தான் அமைந்தது. உர உற்பத்தியை பெருக்க இந்தியாவில் ஏற்படுத்தப்பட்ட திட்டம் டேஷ். சாம்பல் புரட்சி. ஸோ ஒவ்வொரு புரட்சிக்குமே நீங்கள் வந்து மீனிங் தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ உர உற்பத்தி பெருக்கிறதுக்கு அதுக்கு பேர் வந்து சாம்பல் புரட்சி. வெள்ளி புரட்சினா இந்த எக்குக்கு கொண்டு வந்தாங்க வெள்ளி புரட்சி. கருப்பு புரட்சினா பெட்ரோலிய பொருட்கள் அதுக்கெல்லாம் வந்தது வந்து கருப்பு புரட்சி. வெண்மை புரட்சிக்கு வித்திட்டவர் யார்? டாக்டர் வர்கீஸ் குரியன். இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கேட்கலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லையுமே கேட்டிருக்காங்க. பசுமை புரட்சி, வெண்மை புரட்சி இது 2மே வந்து கேட்பாங்க. வெண்மை புரட்சி வந்து பால் சம்மந்தப்பட்டது. ஸோ டாக்டர் வர்கீஸ் குரியன் தான் வெண்மை புரட்சிக்கு வித்திட்டவர். டாக்டர் மாசு சுவாமிநாதன் வந்து பசுமை புரட்சிக்கு வித்திட்டவர். ஒரு பெரிய பரப்பில் நிலவிய நீண்டகால சராசரி வானிலை டேஷ் எனப்படும். தட்பவெப்பநிலை எனப்படும். இந்த கேள்வி உங்களுக்கு வரலாம். அதிக பகல் பொழுது கொண்ட நாள் எது? ஜூன் 21 தான் அதிக பகல் பொழுது கொண்ட நாள். 3 to 10 நாட்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு டேஷ். எந்த டைப் ஆஃப் முன்னறிவிப்பு? மத்திய கால முன்னறிவிப்பு. 3 to 10 நாட்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மத்திய கால முன்னறிவிப்பு. பட்டம் மற்றும் பட்டத்திற்கேற்ற பயிரை தேர்ந்தெடுக்க உதவும் வானிலை முன்னறிவிப்பு. இதுவே மத்திய கால முன்னறிவிப்பு. அதிக மழை பெறும் மண்டலத்தில் உள்ள மாவட்டம் எது? இங்கே கொடுத்துருக்கிறதுல அதிக மழை பெறும் மண்டலத்தில் உள்ள மாவட்டம் எது? கன்னியாகுமரி. வேளாண் தட்பவெப்ப மண்டலங்களில் மிக பெரியது டேஷ். ஒவ்வொரு டிவிஷன் பிரிச்சிருப்பாங்க இல்லையா, அதில் ரொம்ப பெருசு எது வேளாண் தட்பவெப்ப மண்டலங்கள்னு கேட்குறாங்க. தெற்கு மண்டலம் தான் ரொம்ப பெருசு. மண்ணின் பண்புகள் டேஷ் பொறுத்து அமைகிறது. இது போல் காமனாக சிம்பிளாக கேட்கணும்னு வந்து கொஸ்டின் உங்களுக்கு வரலாம்.
இவை அனைத்துமே இயற்பியல் பண்புகள், ரசாயன பண்புகள், உயிரியல் பண்புகள் பொறுத்து தான் மண்ணின் பண்புகள் அமையுது. களிமண்ணில் களிமண் துகள்கள் டேஷுக்கு மேல் இருக்கும். எவ்வளோ பெர்சன்டேஜ்க்கு மேல இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. 40% மேல் இருக்கும். நடுநிலை pH அளவு. இந்த கேள்வி வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேயே உங்களுக்கு கேட்டிருக்காங்க ஏஓ எக்ஸாமில் கூட. நடுநிலை pH அளவு 7க்கு கீழே வந்தால் உங்களுக்கு தெரியும் அசிடிக் கண்டிஷன், அதாவது அமிலத்தன்மை. 7க்கு மேலே போச்சு அப்படின்னாலே காரத்தன்மை. தாவரங்களால் பயன்படுத்தப்படும் நிலநீர் வகை எது? அதுக்கு பேர் வந்து நுண்புழை நீர். வண்டல் மண்ணின் துகள் அளவு டேஷ் மில்லிமீட்டர். 0.002. கீழ்கண்டவற்றுள் எது சிறுதானிய பயிர்? திணை தான் வந்து சிறுதானிய பயிர். கொழுப்பு சத்து அதிகம் உள்ள பயிர் எது? இங்கே கொடுத்துருக்கிறதுல கொழுப்பு சத்து அதிகம் உள்ள பயிர் எது? நிலக்கடலை. கொடுக்கப்பட்டுள்ள பயிர்களில் எது பசுந்தாள் உர பயிர்? சணப்பை. இது ரொம்ப முக்கியம், பார்த்துக்கங்க. கொடுக்கப்பட்ட பயிர்கள் எது பசுந்தாள் உர பயிர்? சணப்பை. பூ நறுமண பயிர் டேஷ். மல்லிகை. பழங்களின் ராஜா டேஷ். மாம்பழம் தான் பழங்களின் ராஜா. வாசனை பயிர்களின் ராணி டேஷ். ஏலக்காய். அக்ரானமி என்பது டேஷ் மொழியில் இருந்து வந்த சொல்லாகும். இது போல் ஒவ்வொரு ஏதாவது மொழியிலேருந்து வந்தது வந்து கேள்வி கேட்கலாம். அதனால் இந்த கொஸ்டின் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அக்ரானமி சொல்கிறோம் இல்லையா, அது வந்து எந்த மொழியிலேருந்து வந்த சொல்? கிரேக்கம். மழை மூலம் பெறப்பட்ட நிலத்தடி நீரை பயன்படுத்தி செய்யப்படும் சாகுபடி டேஷ். தோட்டக்கால் சாகுபடி. அறுவடை செய்யப்பட்ட பயிர்களின் அடிக்கட்டைகளை மீண்டும் பயிர் சாகுபடிக்கு அனுமதித்தல் டேஷ் எனப்படும். இதுக்கு பேர் வந்து மருதாம்பு சாகுபடி. நாற்று படுக்கை வடிவமைத்தலும் விதைத்தலும் டேஷ் உழவு எனப்படும். இரண்டாம் நிலை உழவு. நாற்று படுக்கை வடிவமைத்தது, விதைக்கிறது, அதெல்லாம் வந்து இரண்டாம் நிலை உழவு. மட்கு மற்றும் தாவர கழிவுகளை கொண்ட மேல் மண்ணை முழுவதும் புரட்டி போடுவது டேஷ் உழவாகும். அதுக்கு பேர் மூடாக்கு. வயலில் முதல் உழவு செய்ய கால்நடைகளை கொண்டு இயக்கப்படும் கருவி டேஷ். நாட்டு கலப்பை. கால்நடைகளுக்கு அது கட்டி இழுக்கிறாங்க இல்லையா, அதுக்கு பேர் வந்து நாட்டு கலப்பை. சி வடிவில் வளைக்கப்பட்ட அடிமண் உழவு கலப்பை டேஷ்.
உளிக்கலப்பை. சி வடிவில் இருக்கக்கூடியது உளிக்கலப்பை. முதல் உழவிற்கு பின் வயலில் உள்ள கட்டிகளை உடைக்க பயிர் கழிவுகளை மண்ணுடன் கலக்க பயன்படும் கருவி எது? சுழல் கலப்பை. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் கட்டி கட்டியா ஆயிடுது இல்லையா? அத உடைக்கணும். அப்புறம் எல்லாமே கலக்கணும் அப்படின்னா, அதுக்கு என்ன யூஸ் பண்ணலாம்? சுழல் கலப்பை. கோனோ களைவெட்டி மூலம் டேஷ் பயிரில் களை எடுக்கலாம். மெயினா நெல். விதைக்க பயன்படும் கருவி டேஷ். இயந்திர விதைப்பு கருவி. விதைக்க பயன்படுவது இயந்திர விதைப்பு கருவி. ஓகே. இந்த கேள்விக்கு உங்களால கரெக்ட்டா எவ்வளோ கெஸ் பண்ண முடிஞ்சது அப்படிங்கிறத பார்த்துக்கங்க. நீங்க 32 புக்கு எவ்வளோ கரெக்ட்டா கொஸ்டின்ஸ் வந்து அட்டெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல குடுங்க. இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோ இம்மீடியட்டா உங்களுக்கு ரீச் ஆகும். அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீசர் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்க இந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. 11th இப்போ அந்த தொழிற்கல்வி படிக்கிறவங்களுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.